உங்க ஊர்ல நடந்ததான். இது என்ன நீங்க நுட்பமா கவனிக்கணும்னா, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். சாராயம் குடிச்சு செத்த 62 பேரை என் தம்பி விஜய் வந்து பார்த்தாரு. அவரை பார்க்க வந்து கூட்டத்தில் நசுங்கி செத்தாங்கல்ல 41 பேரை, அதை பார்க்க அவர் போகல, ஐயா ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. இங்கே சாராயம் குடிச்சு செத்தவங்களை பார்க்க இருங்க, சாராயம் குடிச்சு செத்தவங்களை பார்க்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வரல, ஐயா தம்பி விஜயால செத்தவங்களை பார்க்க அவர் வரல, இவர் போறார். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. என்னடா நாடு இது? டேய், என்னடா நாடு இது? கால கொடுமை கொடுமை. சாராயம் எப்படி பார்த்தாலும் விஷம், அது நஞ்சு. பாரு என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, குண்டு போட்டுக் கொள்வதுதான் கொலை, படுகொலை என்று கருதாதீர்கள். அது படுகொலை. குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான். பாரு, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை என்ன சொல்றாங்கன்னு பாரு. என்ன சொல்றாங்கன்னா, மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். எப்படி சொல்றாங்க? குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். அவர் பேரை சொல்லி 60 ஆண்டுகளாக கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற இந்த 2 கட்சியும் அந்த குஷ்டரோகி நிலையில் இருக்க வெண்ணெயை நக்கி நக்கி 60 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயா ஈவேரா இருக்கார்ல, தாலி ஒரு அடிமை சங்கிலி, அடிமை விலங்கு, அறுத்து எரியுங்கள்னாரு. அதை அறுக்க ரொம்ப சிரமப்படுவோம்ட்டு குடிக்க வச்சு பல லட்சக்கான பெண்களின் தாலியாக அறுத்துட்டாங்க. குடிக்க தாலியாக இருக்கிறது கொள்க, நேரடியாக அறுத்தா சத்தம் போடுவாங்கன்ட்டு குடிக்க வச்சு மொத்தமாக அறுத்துட்டான். எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேர் தாலி அறுத்துருக்கான். இங்கே பாரு, தமிழ்நாட்டில் விதவைகளின் எண்ணிக்கையை பாரு, எத்தனை பாரு காட்டினேன். இப்போ பாரு, தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறான், திருடிட்டு ஓடுறான், போதை ஊசி. இங்கே என்னென்னா 2 வித போதை இருக்குது. திரவ போதை, அதை தண்ணி வடிவத்தில் இருக்கிறது. இன்னொன்று திடப்போதை, கஞ்சா, அபின், கொக்கைன், மெத்தப்பட்டமைன். இப்படி கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஸ்டாம்பு, இப்படி எல்லாம் இந்த மாதிரி இப்படி வந்துருச்சு. சாராயம் விற்பனை செய்யும் அரசு. சாராயத்தை இங்கே பாரு, நுட்பமாக கவனிச்சுங்க. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார்ட்ட கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார்ட்ட கொடுத்துருச்சு, சாலை போடுதல் பராமரித்தல் போக்குவரத்தை தனியார்ட்ட கொடுத்துருச்சு. மின் உற்பத்தி இருக்குல்ல, மின்சாரம் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை, அந்த மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுத்துருச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். துப்புரவு பணி இருக்குல்ல, சாலையை துப்புரவு பண்ணுறாங்க பணியாளர் இருக்காங்களா, அவங்கள தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்துருச்சு. எல்லாம் தனியார், எல்லாம் தனியார். சாராய கடை மட்டும் அரசு நடத்துது. எப்படி? இங்க பாரு, ஒரு தனிய மனிதன் நீனும் நானும் காய்ச்சினா கள்ளச்சாராயம், அதை அரசாங்கம் காய்ச்சினா நல்ல சாராயம். சிரிக்காத சிரிக்காத. இந்த பாரு, போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சா, கல்வி தனியாற்ற இருக்கா, மருத்துவம் தனி, மின் உற்பத்தி விநியோகம் தனியாரா, குடிநீர் விநியோகம் தனியாரா, மதுபான தொழிற்சாலை யார் வச்சிருக்கா? நம்ம அப்பா வச்சிருக்காப்புல. யாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். புரியுதா? இங்கே இவங்க பயங்கரமான ஆளுங்க. நீ குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. எப்படி எப்படி? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 2-3 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கணும். வச்சுட்டு, ஏய் வண்டியை விட்டுட்டு காலையில் வந்து எடுத்துக்க, வீட்டு அட்ரஸை கொடு, ஆம்புலன்ஸில் படு, வீட்டில் ஒரு இறக்கி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா சிரிக்காத. அப்படி இல்லைன்னா இந்த கோழி சோடானி என் தம்பி ஒரு படம் எடுத்தான், விஜய் மில்டன். அதில் தம்பி பேசுவாப்புல, இந்த இவர் தம்பி வெறுவே நம்ம அண்ணாச்சி பேசுவாப்புல. என்ன சொல்லுவார்னா, ஏப்பா நட்டத்தில் ஓடுற ஆவின் பாலையே டோர் டெலிவரி பண்ணுறீங்க, லாபத்தில் ஓடுற இந்த டாஸ்மார்க் சரக்கை டோர் டெலிவரி பண்ண வேண்டியதானே? ஒரு ஆஃபு கூட ஒரு ஊறுகா கொடுத்து பாரு, எப்படி போடுறோம் ஓட்டைன்னு பாருன்றவள. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆட்சியாளர்கிட்ட சொல்லி, எப்போ டோர் டெலிவரி பண்ணிடு, நாங்கள் வீட்டில் குடிச்சிட்டு படுத்துக்கிறோம். இல்லைன்னா டாஸ்மார்க் வரும்போது
நடந்து வர முடியாது. குடிச்சு விட்டு நீ வண்டி ஓட்டக்கூடாதுன்ற வாய ஊது. எப்படி எப்படிப்பட்ட அரசு பாரு பாரு. சாராய ஆலை யாரோடது? ஆட்சியாளர்களோடது. இந்தியாவை உலகத்தில் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் விற்பனை செய்யறதில்லை. குறிப்பாக வேளாண்குடி மகன் இருக்கான்ல, அவன் விளைய வைக்கிற நெல்லையோ அரிசியோ பருப்பையோ காய்கறியோ கத்தரிக்காயோ பாலையோ அவன் விற்கிறது முடியாது. அவன் விலைய தீர்மானிக்க மாட்டான். அவன் யாரு? வாங்குறவன். காரு உற்பத்தி செய்கிறவனே விற்பனையாளன் இல்லை, வேற ஆள். மோட்டர் பைக் உற்பத்தியாளனே விற்பனையாளன் இல்லை, வேற ஆள். செல்ஃபோன் உற்பத்தியாளனே விற்பனையாளன் இல்லை, அவன் வேற ஆள். ஆனால் சாராயம் மட்டும் நம்ம நாட்டில் உற்பத்தியாளனே அவன் தான். இந்த மாதிரி காய்கறியை இந்த கார் உற்பத்தியாளன் அவன் விற்கிறது இல்லை, வேற ஆள் விற்கிறான். எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை இல்லை. கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், பீகாரில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாட்டை ஆளுகிறவர்களுக்கு சாராய தொழிற்சாலை இருக்கு. நீ இந்த முதலமைச்சரை தேர்வு பண்ணு பெருமைப்படாத, சாராய ஆலை அதிபர்களை ஆட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறாய். எப்படி? சாராய ஓனர், சாராய ஃபேக்டரி ஓனர்ஸை நீ ஆட்சியாளர் ஆக்கியிருக்க. இந்த தமிழ்நாடு அரசு அவர்கள் சார்ந்தவர்கள், அதாவது மாற்று பெயரில் பினாமி பேரில் சாராய ஆலை வச்சிருக்கிறாங்க. இதில் அதிமுக வந்தால் திமுக ஆலையிலிருந்து சரக்கெடுக்கும், திமுக வந்தால் அதிமுக ஆலையிலிருந்து சரக்கெடுத்து ஓட்டும். ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதா? நீ நினச்சிக்கிட்டு இருக்க ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு, ஒரே கட்சி. எப்படி கொள்ளையடிக்கிறது திருடுறதுன்னு பயிற்சி ஒரே இடத்துல எடுத்து ரெண்டா பிரிஞ்சு கொள்ளையடிச்சு அப்புறம் போய் கூடி பிரிச்சுக்கிடுவாங்க. இதில் பாரு, அரசு பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வர்றதில்லை. ஏன்? தரம் குறைஞ்சிருச்சு. தரம், கட்டட அமைப்பு சரியில்லை, கழிவறை இல்லை, எழுத்து பலகை இல்லை, கரும்பலகை இல்லை, கட்டணம் கூரை இடிஞ்சு விழுகுது, ரொம்ப சுகாதாரமற்ற சூழல். அதனால என்ன ஆயிடுது? தனியார் பள்ளிகளை நோக்கி போங்கன்னு அரசு சொல்லுது, போயிடறான். இப்போ இந்த அரசு பள்ளிக்கு வர்றது நிறுந்துச்சு. இப்போ நல்ல கல்வியை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு அரசு நினைச்சா ஏன் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுது? ஐயா, தரம் இல்லை, தரத்தை உயர்த்துறா. அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையான தரத்தை உயர்த்தி சிறந்த கல்வியை கொடு, மாணவர்கள் வருகையை அதிகப்படுத்துன்னு செய்யணும். அப்படி செஞ்சவன் யாரு? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? கேரளாவில் ஐயா பினராயி விஜயன். 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த கல்லூரிக்கு பள்ளிக்கு போயிருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பியவன் ஐயா பினராயி விஜயன் கேரளாவில். வட இந்திய மாநிலங்களிலேயே ஆகச்சிறந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்கியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த டெல்லி, அதை நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அலைபேசி வச்சுருக்கீங்களா, உள்ளங்கையில் ஊடகம், சீமானுடைய அண்மை பேச்சு, அதை லேட்டஸ்ட் பீச்சுன்னு தட்டினீங்கன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு நாள் அண்ணன் பேசி போட்டு காட்டுவேன். அப்படி கேட்டிருக்கான் பாரு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அது மாதிரி கொண்டாடுறோம். இப்போது இந்த சேலத்தில் இந்த பள்ளிக்கு வர பிள்ளைகள் குறையுது. அப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்தணும்னு எண்ணாமல் என்ன செய்யுதுன்னா, ஏன் டாஸ்மார்க் வியாபாரம் குறையுது? சேலம் மாநகராட்சியில் டாஸ்மார்க் வியாபாரம் ஏன் இந்த மாவட்டத்தில் குறைஞ்சிருக்கு, இந்த பகுதியில் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தலைமையில் அந்த விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம். ஏன் சாராய வியாபாரம் குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை ஏன் குறைந்தது, படிக்க வர பிள்ளைகளின் எண்ணிக்கை ஏன் குறைந்ததுன்னு கேட்காத அரசு குடிக்க வர மக்களின் ஏன் குறையுதுன்னு கேட்குதுன்னா இந்த நாட்டை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்று என் அன்பு தம்பிதங்கைகள் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்க. மது விற்பனை மூலம் 40,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். ஒரு ஆண்டுக்கு நிதியமைச்சர் சட்டசபையில் பேசுகிறார், இன்னும் 5,000 கோடி வருவாயை பெருக்கி 50,000 கோடியாக கொண்டு வருவோம் அப்படின்னு நிதியமைச்சர் பேசுகிறார். 2022 பேசுகிறாரு. அப்படின்னா என்ன? குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம்னு ஒரு நாடு சொல்லுது. இனி இப்படிதான் அடிக்கடி இந்த ஆம்புலன்ஸ் போகும்.
அதில் தான் பணம் போகும், ஓட்டுக்கு பணம் போகும். பாரு, அப்போ 50 கோடியாக உயர்த்த திட்டம் தீட்டுகிறார்கள். படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்ததை விட்டு குடிக்கிறவர்களின் குடிகாரர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதில் அரசு கவனம் எடுக்குது. இப்போ இனப்படுகொலை உங்களுக்கு சொல்லிட்டேன். சிங்களர்கள் நம்மளை கொண்டு குவிச்சான், 5 லட்சம் பேருக்கு மேலே கொண்டு குவிச்சான். இவர்கள் அது படுகொலை. இவன் குடிக்க வச்சு 6 லட்சம் பேரை கொண்டிருக்காப்புல. அவன் சிங்களவன், இவன் எங்களவன், 2 பேரும் செய்ததும் படுகொலை தான். இதனால தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம். அப்புறம் தாலி அறுத்துட்டு தாலி அறுத்துட்டு 1000 மாதம் கொடுத்து வாழ வைக்கிறேங்குது உன் நாடு. பாரு, குடிக்கிறதுனால சிந்தனை ஆற்றல் சிதைஞ்சிருது, மூளை சிந்திக்கிற திறனை இழக்குது, உடல் வலிமை இழக்குது. இந்த பாரு, ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுது, குழந்தை பிறப்பினுடைய விகிதம் குறையுது, உழைக்கிற திறனை, உடல் வலிமை இழக்கிறதுனால உழைக்கிற திறனை இழக்கிறான். பார்த்துக்க, குடி நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இங்கே ஏற்கனவே என்ன இருக்கு? சாதி ஒரு போதை இருக்கு, பெரிய போதை, மதம் ஒரு போதை. இது 2 போதை. எப்படின்னா, சாராயம், கஞ்சா, அவின், கொக்கையெல்லாம் குடிச்சாதான் போதை ஏறும், குடிச்சிட்டு படுத்தா தெளிஞ்சிரும். ஆனால் சாதி மதம் இருக்குல்ல, சொன்னாலே ஏறிடும். ஆனால் எப்போ இறங்கும்? செத்தாலே இறங்காது. சுடுகாட்டுக்கு போகும்போதும் ஆறுமுக நாடார், முத்துசாமி தேவர், சண்முக கவுண்டர், என்ன சொல்றது, ராமசாமி படையாச்சி, இப்படி தான் போகும். செத்து கல்லறைகளோட சாதியோட தான் போய் படுக்கும். பணத்துக்கு சாதி வச்சு புதைச்சவன் நம்மால் தான். அப்போ பெரிய போதை சமூகத்தில் சாதி மத போதை. அது பாரு, அடுத்த போதை சாதி மத போதைக்கு எப்படி? சாராய போதை, மயக்கத்திலே வச்சிருக்கோம். அடுத்த போதை திரை கவர்ச்சி. இந்த 4 போதையில் இந்த நாட்டை வச்சு இவர்கள் வசதியாக தொடர்ந்து இலவசம் அது இது அரிசி பருப்பை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றி மக்களை எதையாவது கொடுத்து ஏமாற்றி ஆண்டு கொண்டே வருகிறார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு திரை மயக்கத்தில் இருக்கான். நீ என்ன செய்யற? பொழுதுபோக்கு தளத்தில் உனக்கான தலைவனை தேடுற. நீ என்ன செஞ்சிருக்கணும்? போராட்ட களத்தில் உனக்கான தலைவனை நீ தேடி இருக்கணும். உனக்கு புரியுதா? கேரளாவில் சினிமா இருக்கு, மேற்கு வங்கத்தில் சினிமா இருக்கு, மகாராஷ்டிராவில் சினிமா இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எவனு நடிகனை நாடாளவான்னு கூப்பிடல. நீ என்ன ஒரு கோட்பாடு? அரிதாரத்தை அழிச்ச உடனேயே அதிகாரத்தை தா, ஒப்பனையை கலைச்ச உடனேயே அரியணையை தா. இது எப்படி இருக்கு? இங்க பாரு, அமெரிக்கா மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான். நேரடியாக கோட்டையில் போய் உட்கார்ந்துடணும். இப்போ நீங்க என்ன சொல்ற? நீங்கள் நடித்தால் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு. இந்த நிலைப்பாட்டை கற்றறிந்த பிள்ளைகள், அறிவு சமூகம், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா? இதுதான் உங்க அண்ணன் முன்வைக்கிறது. இந்த 4 மயக்கத்தில் இருக்கிறவனை ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. இந்த பாரு, என்ன உனக்குனா இவனுக்கு என்ன சொல்லி போதிப்ப? நம்ம அப்பா என்ன சொல்றாரு? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். எல்லாம் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறான். எங்கிட்டு நம்ம வேணா சொல்லலாம். என்ன சொல்லணும்? நம்ம ஐயா தலை நிமிர உங்களை விட மாட்டேன். அவன் தான் தலை தொங்கி பித்துறான். இப்ப பாத்தியில எப்படி தொங்குனான்னு பாத்தியில. இப்ப என்னன்னா, இந்த இங்க பாரு, போதையிலையும் மது போதையிலையும் திரைக்கவர்ச்சியிலையும் பொழுதுபோக்கிலையும் போதையிலையும் இருக்கிற மக்களை, கவர்ச்சியிலும் இருக்கிற மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்க. அவனுக்கு ஒன்றும் தயார் செய்ய முடியாது. நீ அடிமையா இருக்க, உனக்கு உரிமை இல்லை, நீ கஷ்டப்படுற, நீ உனக்கு இதெல்லாம் உன்னுடைய உரிமை, இது செய்ய வேண்டியது உன் கடமை, என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது. பொழுதுபோக்கிலையும் கேளக்கையிலையும் போதையிலையும் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது.
அதுக்குள்ளதான் உங்க அண்ணன் 15 வருஷமா கத்தி கத்தி செத்து 36 லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கி, எப்படி 1 2 இல்ல 36 லட்சம், எப்படி மக்கள் ராணுவம் எல்லாரும் மாநாடு நடத்திருப்பான். நீ பார்த்திருப்ப. உங்க அண்ணன் நம்மளும் நடத்தினா ராணுவம் போல இருப்பான். ராணுவ அணிவகுப்பு போல இருப்பான். ஏன்? அவனை உருவாக்கினதான் அண்ணன். அண்ணனை உருவாக்கியவன் ஆக பெரும் தலைவன். ஒரு ராணுவ ஒழுங்கு கட்டமைப்பு. 36 லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கேன். 3வது பெரிய கட்சியாக ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம, சாதி மதம் சொல்லாம, சாராயம்படம் கொடுக்காம 3வது பெரிய கட்சி வரும்போது, உங்க அண்ணன் வரும்போது இவன்லாம் ஒரு ஆளான்னா, இப்போ இவன் தான் ஒரு ஆளுங்கிறான். 234 தொகுதியிலையும் சீமான் தனியாக போட்டி என்று சொன்னபோது 234 பேர் கட்சியில இருக்கானான்னு கேட்டவன் இன்னும் இருக்கான். எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க ஆள் இல்லாம யாராவது கூட்டணிக்கு ஓடியா, நீ வருவியா நான் வரியான்னு ஒருத்தனையும் கூப்பிடல. 234ல 634 தொகுதி இருந்தாலும் தனித்து எல்லா இடத்திலையும் வேட்பாளர் நிறுத்துகிற ஆற்றலை கொண்ட தளபதிகளை, தம்பி தங்கைகளை கொண்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. என் பிள்ளைகளுக்கு கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப, தொகுதிக்கு அளவு செலவு பண்ணுவ, எத்தனை கோடி பணம் வச்சிருக்க, ஒன்றும் கேட்கல. என் பிள்ளைகிட்ட அறிவு இருக்கா, அரசியல் இருக்கா, தன்னலமற்று உழைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கா, இந்த நிலத்தில் இந்த வேறு அரசியலை, நல்ல அரசியலை உருவாக்க வேண்டும் இருக்கா, கல்வி இருக்கா, உழைக்க வேண்டும்ங்கிற உடல் வலிமை இருக்கா, தூய்மையான நேர்மையான எண்ணம் இருக்கா? பார்த்தேன், நிறுத்தினேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க பாரு, எல்லாம் கொடுத்துருவான். இலவச திட்டம் எதுல கொடுக்குறான்? நம்ம அப்பன் குடிச்சு கொடுத்த காசுல 50,000 கோடியில் 6,800 கோடி எங்கே போகுது? வங்கி கணக்கு 1,31,00,000 பேருக்கு போட்டிருக்கு. பார்த்துக்க. இப்போ பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் இருக்கிறவனை புரட்சி தேவைப்பட எந்த ஒரு இலவசம், எல்லாம் இலவசம். வீரன் உள்ள போகிறான் பாரு, வீரன். இப்போ எதிர்காலம் பாரு, நாட்டின் எதிர்காலம். இது யார் தெரியுமா? நான் செத்தாவாவது எங்க அப்பா குடிக்கிறத நிப்பாட்டுவார்னு கடிதம் எழுதி செத்தால அவன். பாரு பாரு, குடி பழக்கத்தில் கண்ணீர் பாரு எப்படி இருக்குன்னு. திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைய சாராயம் குடிச்சு விட்டான், மதுவை குடிச்சு விட்டான். இப்போ வாத்தியார் இருக்காருல்ல, அவருக்கு தெரியாது, அவர் மேல நடவடிக்கை எடுக்குது அரசாங்கம். வித்தது யாரு? அவர் தான், அரசாங்கம் தான். வித்த அரசாங்கம் பொறுப்பேற்கவில்லை. பாடம் நடத்துற படிப்பிக்கிற ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்குது. பார்த்துக்க. குடிக்க வச்சவன் இந்த பிள்ளையா, குடிக்க வச்சவன், படிக்க வச்சவன் மேல தப்பான், பழி அவன் மேல போட்டு அவனை தூக்கிடுச்சு வேலையை விட்டு. எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? சூப்பர்ல. பாரு எப்படி குடிக்கிறான் பாரு. ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்துருச்சு. 90 விழுக்காடு குற்றம், கொலையா, கொள்ளையா, கற்பழிப்பா, திருட்டா, விபத்தா, எல்லா குற்றமும் என் அன்பு தம்பி தங்கைகளே நிறைந்த போதையில் நடக்குது. 90 விழுக்காடு குற்றத்திற்கு காரணம் மது. அது திரவ மதுவோ, திட மதுவோ, கஞ்சாவோ, அவினோ, கொக்கைனோ, சாராயமோ, மது, அதுதான் காரணம். இப்ப என்ன சொல்லுது? ஒரு மதுவை விற்கிற அரசு நான் நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு அவமானம் எதுவும் இல்லை. இங்க பாரு, படிக்கிற பாரு, பிள்ளைகளை பாரு, பாரு, பெண்களை பாரு. நான் அந்தப்போ 6 மாதம் வேலூர் சிறையில் இருந்தேன். என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்போ டாஸ்மார்க் ஊழியர்கள் பணி செய்கிற தம்பிகள் போராடிட்டு ஒரு 300 பேர் சிறைக்கு வந்தாங்க. அவங்க என்னை சந்தித்தாங்க. சந்திக்கும் போது என் தம்பியெல்லாம் என்னோட பேசிக்கும் போது அவங்க சொல்லி வருத்தப்பட்டதை நான் அப்படியே பதிவு பண்ணுறேன். அண்ணா, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சீருடையோடு வந்து இந்த டாஸ்மார்க்கில் குவார்டர் ஆஃபு பீர் கேட்கும்போது மனசு வலிக்குதுண்ணா. ஏன் பாப்பா அதெல்லாம் செய்கிறீங்கன்னா? உங்கள் அப்பன் காசுலாம் குடிக்கிறேன், கொடுத்தா கொடுன்னா வேறு கடைக்கு போவான்னு கேட்குதுங்கண்ணா. மனசே வலிக்குதுண்ணா. தயவு செய்து நீ எப்படியாவது வென்று வந்து இதை சனியனை மூடி தொலை. நான்
நான் கேட்டேன், நீங்கள் வேலைக்கு என்னடா செய்வீங்கன்னு கேட்டேன். அண்ணா நாங்கள் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறோம்ண்ணா, தயவு செய்து இதை மூடிடுறேன். நான் சொல்கிறேன், நான் ஏன்டா உன்னை பிச்சை எடுக்க விட போகிறேன், நான் உனக்கு அரசாங்க வேலை தாரேன், ஆகச்சிறந்த அரசாங்க வேலை தாரேன்னே. பாரு நம்ம பிள்ளைய கூடி குடிக்கிறத பாரு, கூடி படிக்கிறது இருக்குங்க, கம்பைன் ஸ்டடி, இது கம்பைன் குடி. இதை சிரிக்காத பாரு இந்த பொம்பளை பிள்ளை. நான் அந்த முகத்தை மறைச்சி விட்டேன், நாளைக்கு எதிர்காலம் பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படும்னு மறைச்சி விட்டேன். இங்கே பாரு நம்ம வருங்காலத்தை பாருடா, நாட்டின் எதிர்காலம். தமிழ்நாடு அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு, ஐயா எடப்பாடி அரசு எப்படி தள்ளாடுதுன்னு வர்றான். திருநெல்வேலியில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் பைக்குள்ள அருவாலை விட போகிறேன். ஏன்? கஞ்சா. இந்த பாரு, இவர் யாரு தெரியுமில்ல? யாரு? மகாராசா, வீரன். ஏடா சோழ மகாராசா கால் மேலே காட்டு விட்டு படுத்திருக்காப்ல. ஒரு பெண்ணை பாரு, இங்கே பாரு, திருத்தணியில் 5-6 பேர் சேர்ந்து வெட்டி கொள்றத பாரு, பூரா கஞ்சா. கொலை செய்கிறவங்கள எத்தனை பேர்? எத்தனை வயசு? 18லேருந்து 20 வயசு. பார்த்துக்க எப்படி பாரு, எத்தனை விபத்துக்கு காரணம் பாரு. எப்படி வண்டி ஓட்டி போகிறான் பாரு, அங்கே ஓடி போய் இடித்து எல்லாரையும் கொள்றான். யாரு? வீரன் தான், உள்ளே இருக்கிற வீரன். பார்த்துக்க, நான் கொஞ்சம் காட்டுறேன், நேரம் அதனால அண்ணன் ஒரு துளி காட்சியை காட்டிட்டேன். இப்போ என்னென்னா, இவர் மறு அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள், ஊது, குடிச்சிருந்தா தண்டம். வீடு தேடி வரும் பால், இவன் அந்த விஷத்தை தேடி இவன் போவான். என் மக்கள் பாரு, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா, பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கும், தலையில தொங்கும், என்னை சாப்பிடு, நான் நல்லவனும் தலையில தொங்கி தவம் இருக்கும், நீ கண்டுக்க மாட்டா. அவன் மறைச்சி வச்சிருப்பான் பான்பராக்கு சிகரெட்டு, அதை வாங்கி குடிச்சிட்டு போவேன். அப்படிதான் நான் 15 வருஷமாக வாழைப்பழமாக தொங்குறேன், என்னை கண்டுக்கிறது இல்லை. இந்த பான்பராக்கு பீடா சாரகத்தை குடிச்சிட்டு போய் திரா நீ. இந்த பாரு, இந்த குடி பழக்கத்தால் ஏற்படுற பாதிப்பை சொல்றேன் பாரு. உடல் சிதைவு, மனச்சிதைவு. இதில் என்னென்னா, குடியை கெடுக்கும்னு அந்த போத்தலில் எழுதியிருக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு, உயிருக்கு, நாட்டுக்கு கெடுன்னு எழுதியிருக்கும். விளம்பரமே அப்படிதான் இருக்கும் பாரு. குடியை கெடுக்கும், பார்த்துக்க. இப்போ என்ன நீங்கன்னா, இந்தியா ஒரு குடியரசு, நம்ம நாடு ஒரு குடியரசு. ஏன் குடியரசு தெரியுமா? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதால் அது குடியரசு. இதுக்கு விளக்கம் இதுதான். இனிமே டெமோக்ராட்டிக்னா என்னன்னு கூடாது, இதுதான் விளக்கம் சொல்லணும். பாரு இங்க கவனி, நம்ம தாத்தாவை பாரு. தாத்தா பெருந்தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது அம்மா ஓடியாந்தா அழுகுது. நான் கதையாக சொன்னால் உனக்கு புரியாதுன்னு தான் நடந்தது சொன்னால் போட்டு காட்டுறேன். படத்தில் வந்தது. இப்போ என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு பாரு, நீ பாரு. எங்களை காப்பாத்துங்க ஐயா. எழுந்துருமா, எழுந்துரு. ஏன் காலில் விழுற? என்ன விஷயம்? ஐயா, என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா என்ன தப்பு பண்ணோம்? அவரு தப்பு எதுவும் பண்ணலைங்க ஐயா. தப்பு பண்ணலன்னா போலீஸ்காரங்க ஏன் பிடிக்கிறாங்க? அவரு சாராய வித்தாருன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. மா, கைப்புள்ள வச்சிருக்க, பொய் சொல்லக்கூடாது. உன் புருஷன் சாராயம் வித்தானா விக்கலையா? ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுற சொல்லுங்க ஐயா. இனிமே சாமி சத்தியமா சாராயம் விற்க மாட்டாருங்க ஐயா. ஏய், யாருப்பா அது? இந்த அம்மா முதல்ல வெளியில அனுப்பு. சாராயம் விக்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு கொலைகாரனை கூட மன்னிக்கலாம், அவனால ஒரு உயிர் தான் போகும். ஆனா சாராயம் விக்கிறவனை மன்னிக்கவே கூடாது, அவனால ஒரு ஊரே நாசமாயிடும். ஐயா, பச்சை பிள்ளைய வச்சிருக்கையா, அவர் இல்லைன்னா பட்டி கடந்துதாயா சாகணும். அவனை வெளியில விட்டா ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் பட்டினி கிடக்கும். இவன் யார் தெரியுமில்ல? நம்ம தாத்தன். இவன் நம்ம அப்பங்காலத்தில் ஆண்டிருக்கான். அவன் ஒருத்தன் சாராயம் காய்ச்சினா ஊர் அலைஞ்சிரும். நீ சாராயம் விற்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையான்னு. ஆனால் சாராயம் விற்கிறவன் ஆட்சியில் வாழ்றிய, உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு வெக்கமா இல்லை? உன் தாத்தன்
கணக்கில்லாத பள்ளிக்கூடம் கட்டினான், கணக்கில்லாத ஏரியை வெட்டினான், அவன் தான் ரோடு போட்டான், அவன் தான் நம்மளை தொழிற்சாலையில் கொண்டு வந்தான். படிக்காத நம்மளையெல்லாம் படிக்க வச்சான். அவன் படிக்க வச்சான், இவன் டாரஸ் மார்க்கெட்டு குடிக்க வச்சான். இவன் அவன் ஒரு வருவாம் இல்லை, அவன் தான் நான் 14,000 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். எண்ணற்ற அணைகளை கட்டி பாசன திட்டத்தை உயர்த்தினான். எவ்வளோ வேலையை செஞ்சான். அவன் மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தான், அரசு வேலை கொடுத்தான். இவன் வந்து அதை மூடினான். அதை மூடிட்டு சாராய கடையை திறந்தான். நல்லா கவனிச்சுக்க நீ. அவனுக்கு என்ன வருவாய் இருந்தது? 50,000 கோடி சாராயத்தை வாங்கி நீ சாதிச்சது என்ன? என் ஆத்தாக்கா தாலி எடுத்ததை தவிர நீ என்ன சாதிச்ச? நீ என்ன சாதிச்ச? அவன் ஏன் அப்படி சொல்றான்? தலைவன். அவன் யாரு? தலைவன். இவன் யாரு? அரசியல்வாதி, வியாபாரி. மது பாரு, உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. என்ன கேடு? மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அதான் 50,000 கோடி வருவாய் வருதடா. என்ன கேடு? நாட்டுக்கு என்ன கேடு? அப்போ அடுத்த கேள்வி பாரு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விற்குமா? ஒரு தடவை கேளு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விற்குமா? ஒரு அறிவு படிச்சிருக்க, உலகத்தை பார்க்கிற, சிந்திக்கிற, இந்த கேள்வி இளனமா இளவனாமா? நாட்டுக்கு கேடான மதுவை நீ ஏன் விற்கிற? உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடுனா 50,000 கோடி வருவாய் வருதாடா. அப்புறம் என்ன கேடு? இப்ப நம்ம வந்த பிறகு டாஸ்மார்க்கை மூடிடுறோம். நோ டாஸ்மார்க், நோ சீம சாராயம், ஸ்டாப், கிடையாது. அப்ப எங்க தரப்பா சீமான்? வெளிநாட்டு பயணிகள் வர்ற சுற்றுலா தலங்களில், காஸ்ட்லி ரெசார்ட்டுகளில் திறந்து வைக்கிறோம் வெள்ளைக்காரர்களுக்காக. உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், 5 நட்சத்திர 3 நட்சத்திர விடுதிகளில் வைக்கிறோம். அந்த வெளிநாட்டு பயணி சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்களில் அதை அனுமதிக்கிறோம். நாட்டில் எங்கும் வேற எங்கேயும் கிடையாது, மது கிடையாது, அந்த மது கிடையாது. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவேன் சீமான்? என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாரு, என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இரு அதுக்குள்ள கை தட்டாத, கொஞ்சம் பொறு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. ரஷ்யானா ஓட்கா, இன்னொரு நாடுனா இது ரம், இன்னொரு நாடுனா ஜின். அவன் இதில் முந்திரி பருப்பு, உருளைக்கிழங்கு, கோதுமை, அரிசி, இதிலிருந்து கரும்பு, இதிலிருந்து இந்த மதுவை தயாரிக்கிறான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்றது. அவன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. நான் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனக்கு பண்டை காலம் தொட்டு என்னோட வாழ்க்கை முறையோடு வந்த ஒரு மது இருக்கு. அது எது? அதுதான் கல்லுன்னு. அதை கல்லுங்கிற சொல்ல அண்ணன் தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு திறந்துடுறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த ரசாயன கலப்படமும் இல்லாது இயற்கை தருகிற ஒரு அரிய பால். பசுவின் மார்பிலிருந்து பால், தாயின் மார்பிலிருந்து பால், பனையின் மார்பு, தென்னையின் மார்பு, ஈச்சையின் மார்பிலிருந்து பால். அதனால என்ன பண்றோம்? கல்லுங்கிற சொல்ல தூக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு கிடைக்கும். பனை மரம் இல்ல, புல் வகை. உயிரியல் அப்படிதான் சொல்லுது. பனையை ஒரு பெரிய புல்லுன்னு தான் சொல்லுது. நீங்க பாரு, இவ்வளவுண்டு கோரை புல்லு, அருகம்புல்லு, சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். நீ எவ்வளவு பெரிய பனை, எவ்வளவு பெரிய புல்லு, அந்த சாரை குடி, உடம்புக்கு நல்லது. ஏன் உங்க அண்ணன் சொல்றேன்? உன் கூட பிறந்தவன், உன் வயிற்றுல பிறந்தவன் ஏன் சொல்றேன்? கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. புரியுதா? கல்லு கடை அண்ணன் திறக்கிறேன். நீ இனிமே கல்லுன்னு சொல்ல கிடையாது, பனம்பால், தென்னம்பால். பாரு எப்படி கொண்டு வர பாரு. ஒவ்வொரு நாட்டையும் நிறுத்துறேன் பாரு. இந்த ஸ்காட்லாந்து பார்லி, ஸ்காட்ச் விஸ்கி வச்சிருக்குது. பார்லின்னு கோதுமையில் தயாரிக்குது. இவன் மெக்சிகோ அகாவின்னு ஒரு இந்த கத்தாழை இருக்குல்ல, நம்மகிட்ட கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழை இல்லை, இந்த வேலி ஓரத்தில் இருக்குல்ல, அந்த கத்தாழையில். இப்போ அவன் ஜப்பானு அரிசியில் தயாரிக்கிறான் ஷேக்குன்னு. இவன் இந்த ஓட்கா, ரஷ்யா யாரு ஓட்கா, அவன் இந்த மாதிரி ஜப்பான் ஷேக்குன்னு அந்த மது. இந்த மாதிரி அவன் பாரம்பரியம். அவன் ஸ்காட்ச் விஸ்கி, இவன் ஜப்பான் வந்து ஷேக்கு. அவன் இந்த வேறு ஏதோ டெக்குலா இதை வச்சுருக்கான். அவன் வந்து அந்த கான் ஃபென்னின்னு ஒன்று வச்சுருக்கான். இப்போ நான் என்ன வச்சுருக்கிறேன்? இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த அவர் மூலிகை சாருக்கு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, அண்ணனை பரிந்துரைக்கிறேன், குடி. ஓ அண்ணாவாது
1வது குடி. நான்லாம் தாய்ப்பால் குடித்ததை விட பனம்பால் குடித்தது அதிகம். ஏய் அண்ணே 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 உனக்கிட்ட போய் பேசணும். படிக்கும்போது பந்தயம் கட்டி விளையாட போவேன். வேறு ஊருக்கு கபடி விளையாட போவேன். நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அண்ணன் கூட பேட்டியில் சொல்லியிருக்கு. என்ன வேணும் மச்சான்னு கேட்பாங்க. மச்சான் கல் வாங்கி கொடுத்துரு, பொரோட்டா கறி வாங்கி கொடுத்துரு, பாடத்தை கூட்டிகிட்டு போயிரு. இதுக்காகவே விளையாடோம்டா ஊராக போய். என்ன கல் ராஜபோதைன்றான். கல் மது அல்ல, உணவின் ஒரு பகுதி என்று தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுதுன்னு நம்முடைய அப்பா நல்லுச்சாமி இருக்கார்ல, 20 வருஷமா 25 வருஷமா பேசி வராரு. கல்லை திறந்து விட்டுட்டா பதநீர் கல் இது வந்துருச்சுன்னா பனை தென்னையே அழியாது. பனை இருக்கிறவரை நிலத்தடி நீர் வளம் குறையாது. பனை உலக உயிர்களில் ஒரு கற்பக தருகின்றான். என்ன பெருங்கொடை அது 840 பயன்பாட்டை மனிதனின் பயன்பாட்டுக்கு தன் உடலிலிருந்து தருகிற ஒரு உயிரினம் உண்டென்றால் அது பனை. அதனால்தான் பனை அதை நினை பெற்ற தாய் என கட்டி அணை. புரியுதா? அதை விட்டால் மண்ணின் வளத்தை காக்க வேற யார் துணை அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னது அதுக்கு தான். பனம்பால் இதை கவனி. தாயின் மார்ல இருந்து பால், பசுவின் மார்ல இருந்து பால், பனையின் மார்ல இருந்து பால். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதை எப்படி நம்பி குடிச்சியோ அது மாதிரி பத்திரகாளி பனையின் பாலை நம்பி குடி, அவன் நஞ்சு இல்லாம தருவா. இந்த கலப்படம் கலந்துருவேன், அந்த பையன் உனக்கு வேணாம். அந்த கலப்படங்கள் தான் இங்கே இருப்பான், கம்பெனிட்டு இருப்பான். கலப்படம் என்ன ஆட்சியில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐ ஆம் த பிக் பாஸ். 2 கண்ணால் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிருப்பேன். ஒரு வயது முடியாது. நான் ரியல் பாஸ், அது ஷோ பாஸ், நான் ரியல் பிக் பாஸ். அது புரிஞ்சுக்கணும். புரியுதா? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு பார்த்துக்க. கவலையே படாம இரு. இதுக்காவது அண்ணனை ஜெயிக்க வச்சிரு. இப்ப என்னன்னா நமக்கு இருக்கிற சிக்கல், இந்த பனை ஒரு 3 மாத காலம் தான் வருது. பனம்பால் பதநீர் அதாவது பருவம், அப்புறம் அது நின்றோம். ஆனால் தென்னையிலிருந்து எப்போவுமே பாலை வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற தென்னையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஈச்சை தென்னை பனையை நம்ம உருவாக்குறோம். பனை சட்டுன்னு வராது, ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகும், 15 ஆண்டுகள் மேலே ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம இருக்குமா இல்லையா, ஆனால் பயன்படுத்தி காட்டிடும். தென்னை என்ன பண்ணுறேன், 3 ஆண்டுகளில் தென்னை வந்துடும், காய்ச்சிரும். நாடங்களும் தென்னை பண்ணையை போட்டுறேன், ஈச்சையை போட்டுறேன். போட்டு என்ன பண்ணுறோம், உனக்கு எப்போ வேணுமா மூலிகை சாறு குடி, நல்லா படி, மாட்டுக்கறி தின்னு, ஆட்டுக்கறியை தின்னு, காய்கறி தின்னு, முட்டையை குடி, பாலை குடி, ஜிம்மிற்கு போய் ஜிம்மில் போய் நல்லா பாடி ஏற்று, எவனா வந்தா ஆடி தீமிரியது. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு, உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேருபட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த வேலையை நீ செய், ஏன்னா அண்ணா அதான் செய்கிறேன். இந்த பாரு, அப்போ தென்னையை 3 ஆண்டு காய்ச்சிருந்தா, டே இங்கே வர்றேன், காய்ச்சிருது 3 வருஷம் தான். அப்போ நீ கவலையே படாத, கொண்டு வந்துடுவேன். கருப்பட்டி தென்னை மரத்துலேருந்தும் கருப்பட்டி காய்ச்சிறான். நம்ம செய்கிறதுல தாய்லாந்து காய்ச்சிறான். நான் தனியாக போடும்போது தாய்லாந்தில் தென்னை மரத்துலேருந்து கருப்பட்டி காய்ச்சிறான். இந்த கஞ்சா மற்ற போதெல்லாம் ஒழிச்சிடும், இந்த கஞ்சாவை மட்டும் வச்சுக்கிறோம். எதுக்குன்னா, இந்த நொடங்கட்டுறோம்ல, கை கால் முறிஞ்சா அதுக்கு இந்த சாராயத்தை கொடுத்து கட்டுறாங்க. இப்போ எனக்கு எங்கள் தாத்தா, நான் கபடியில் தொடர்ந்து கபடி விளாண்டு தோள்பட்டை மணிக்கட்டு கால்லாம் உடஞ்சிருச்சு. அப்போ எங்கள் தாத்தா அரியாண்டிபுரம்னு இருக்கிறாம எங்கள் அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகுது ரவி. அப்போ மயக்கத்தில் இருக்க கை வீங்கிருச்சு. எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு தலையணை வச்சு எங்கள் அப்பத்தாவை கூப்பிட்றாரு. கூட்டி இந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா, கை நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்க ஏன் இந்த மருந்து எடுத்துட்டு வார் கோவலைன்னாரு. ஒரு கோவலையை கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பத்தா ஒரு முட்டையை வச்சு எடுத்துடுவாங்க. ஐயா இதை டபாக்குன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை கொண்டு சாப்பிட்றியான்னு குடிச்சிட்டு முட்டையை சாப்பிட்டோன்னே மயக்கமாது. அப்படி பிடிச்சிக்க ரவி, பிடிச்சிக்கவனே என்னை பிடிச்சிக்கிச்சாங்க அண்ணன். வச்சுக்கிட்டு இங்கே ஏறி மிதிச்சு சரன்னு உடஞ்ச கையை சேர்த்து கட்டி விட்டாப்ல, முட்டை பத்தை போட்டு உளுந்த போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் என் தாத்தா எனக்கு கொடுத்தது சாராயம்னு. அது வரைக்கும் அது என்ன ஏதோ ஒரு மயக்க மருந்தை கொடுத்தாரு. நான் இந்த கஞ்சாவை நானே வளர்த்து இந்த இதுக்கு வச்சுக்கிறேன், இந்த இதுக்கு பயன்படுத்துகிறேன். நீ பயன்படுத்தினா கொண்டே வருவேன். இவர் இந்த நோடங்கட்டுறதுக்கு அவருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா அது அந்த வழி தெரியாது. இந்த பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா பொட்டெல்லாம் இருக்கிறத பாரு. இதெல்லாம் கோவை கல்லூரியில் பறித்தது, உனக்கு சான்றை காட்டுறேன்.
அண்ணன் வந்தேன்னு வச்சுக்க தொலைச்சு போடுவேன். கோயில் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல, கல்லூரி வாசல்ல என்னையும் தாண்டி எப்படி நுழையும்? இத்தனை காவல்துறை, இவ்வளவு உளவுத்துறை, இவ்வளவு சிபிசிஐடி, இவ்வளவு படை இருக்கும்போது என்னை தாண்டி எப்படி நீ கஞ்சா விற்க முடியும்? எப்படி விற்க முடியும்? எனக்கு தெரிஞ்சுதான் விற்கிறான். இந்த அரசு அனுமதிக்குது. முழுமையாக நோரிக்கு தடை வச்சிருவான். போதை ஒரு பண்பாட்டு கெடுத்த கூறுது ஆகிவிட்டது. அதனால அதை எடுத்துறேன். இந்த வெறிமம் போதைங்கிறது தூய தமிழ்ல வெறிம ஒழிப்பு. ஒரு வெறி ஏறுதுல, இந்த வெறிம ஒழிப்பை நான் செஞ்சிடறேன். இந்த பணம்பால் தென்னம்பாலை திறந்து விட்டுறேன் உங்க அண்ணன். அதனால கவலைப்படாம நீ நம்பிக்கையோடு உங்க அண்ணனுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணும். இப்போ இது மதுவை எப்படி ஒழிப்பேன், மாற்று என்னன்னு காட்டிட்டேன். நாளைக்கு கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை உனக்கு எப்படி கொடுப்பேன், தென்னையை எப்படி பயன்படுத்தி பொருளாதாரத்தை பெருக்குவேன், ஆடு மாட்டை வச்சு எப்படி பெருக்குவேன், வாழையை வச்சு எப்படி பெருக்குவேன், மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி வளர்க்குவேன், பருத்தி தக்காளி இதுகளை வச்சு எப்படி தொழிற்சாலை வச்சு பெருக்குவேன்னு ஒவ்வொன்றா போட்டு போட்டு இது மாதிரி காட்டுவேன். நீ வலையொலியில் தட்டி பாரு. பார்த்து நீ அப்படி பார்த்துட்டு லைக் போடாத, அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போடு. புரியுதா? அப்போ என்ன செய்யணும்? நீ பார்த்ததை உன் நண்பர்களுக்கு பயிர். எங்கள் அண்ணன் சொல்கிறத கவனி. மற்றவன் பாரு மிக்சி தாரேன்றான், கிரைண்டர் தாரேன்றான், ஃப்ரிட்ஜு தாரேன்றான். ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், கீரையை தானே. அந்த கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் விவசாயி தானே தரணும். அப்போ நீ அவனுக்கு தானே ஓட்டை போடணும். மிக்சி கொடுத்தா எதை அரைப்ப? மல்லி, கொத்தமல்லி, இந்த சீரகம், சோம்பு அதை தான் அரைப்ப. தேங்காயெல்லாம் அதை யார் தருவா? விவசாயி தான் தரணும். கிரைண்டரு மாவு அரைக்கிற இந்த எதை அரைப்ப? அரிசி, உளுந்து, பருப்பு அரைப்ப. அதை யார் தரணும்? எங்கள் ஆத்தாளா போய் விவசாயி தான் தரணும். அதனால நாங்கள் என்ன செய்யணும்? இந்த தடவை ஓட்டை அவனுக்கு தான் தரணும் என்று முடிவெடுத்து நீ வாக்கு செலுத்தணும். அவன் பூரா இலவசம்பான், 2000 தரம்பான், 2500 தரம்பான், 10,000 தரம்பான். நான் ஒன்றும் தர மாட்டேன். என்ன தருவேன்? நல்ல படிப்பை தருவேன், படிப்பு கேட்ட வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், எல்லாம் தருவேன். 1000 ரூபா தந்தாம்புள்ள அரிசி வறுப்பும் தந்தான். இப்ப அண்டா குண்டாதாரா ரூபா 2000 தாரா. அத்தை மகளே வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உங்க அண்டா குண்டாவும் வேணாம், ரூபா 2000 வேணாம். ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? ஏன் பரிசு பொட்டியும் தாரான், அடி பணமும் 10,000 தாரான். என் பாவி மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவ உன் பரிசு பொட்டியும் வேணாம், 10,000 வேணாம். என் பகட்டுக்கார மாமா நான் பாவம் செய்ய மாட்டேன். அவ அந்த பாவத்தை செய்யாத செய்யாத செய்யாத. ஏன் கொலுசு புக்கத்தி தாரான், அடி குடிக்க காட்டுந்தாரான். கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். குறுகிட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். எப்படி? ஏன் மிக்சி இது கிரண்டர் தாரான், மசாலா தாரான். என் மாமன் பொண்ண வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம். மங்கட்ட மாமா நான் ஓட்ட மாத்தி போட மாட்டேன். ஏன் வேட்டி சேலை தாரான், ஓசி பசுந்தாரான். ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வரலாம். உன் வேட்டி சேலையும் வேணாம், ஓசி பசும் வேணாம். வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்குவேன் தானா? மீட்டு மீட்டு போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. ஏன் படிக்க நல்ல படிப்பு, பார்க்க நல்ல வைத்தியம், கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. அறிவு சிறந்த பெருமக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பிதான் இந்த நாடும் மக்களும். இந்த 26, 23 ஏப்ரல் நடக்க இருக்கிற தேர்தலில் நீங்கள் தெளிந்து சிந்தித்து வாக்களியுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். இந்த தேர்தல் களத்திலே, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன்.
கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இளங்கலை வணிக மேலாண்மை படித்த என் அன்பு தங்கை நாகம்மாள் அவர்களை ஆதரித்து நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கைக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி. எங்கள் வெற்றி மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும். அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை லோகேஸ்வரி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ரிஷிவந்தியம் தொகுதியிலே என் அன்பு தங்கை வழக்கறிஞர் ராதிகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சங்கராபரணம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தம்பி பொறியாளர் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியிலே பாசத்திற்குரிய தம்பி வழக்கறிஞர் ஹேமராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். அதிமுக வெற்றி என்பது, திமுக வெற்றி என்பது ஒரு சாதாரண வழக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்று பெரும் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை கள்ளக்குறிச்சியில் இருந்து என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் எழுதுங்கள். ஒரு புரட்சிகர வரலாற்று தீர்ப்பை எழுதுங்கள். வருகிற ஏப்ரல் 23 உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.